ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்னென்ன? அல்லாஹ் தன திருமறையில் மனிதனை ஏன் படைத்தான் என்பது குறித்து கூறும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று கூறுகின்றார். ஆக அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளில் முதன்மையானது அல்லாஹை வணங்குவதுதான். வணக்கம் என்றால் நாம் தொழுகையை நிலைநாட்டுவதும் தஸ்பீஹாத்துகள் செய்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையே வணக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அதன் மூலமாக பயன் பெறுவது நாமத்தான் இருக்கின்றோம், அல்லாஹ் அல்ல. இப்போது நாம் சரியான முறையில் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக இருந்தால் மானக்கேடான விஷயங்களை விட்டு தவிர்த்து வாழ்கிறோம். ஜக்காத்தை சரியான முறையில் கொடுப்பவர்களாக இருந்தால் கஞ்சத்தனம் என்ற நோயிலிருந்து நாம் தூய்மையாகின்றோம். செல்வங்களை மக்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்து வாழ கற்றுக்கொள்கின்றோம். ஆக ஒவ்வொரு அல்லாஹுடைய கட்டளைக்கு பின்னால் ஏகப்பட்ட நமக்கான பயன்கள் நிறைந்திருக்கின்றது. அல்லாஹுவோ தேவையற்றவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.